வணக்கம். ஆர்பிகே கிச்சன்லேருந்து ஈஸ்வரி பாலகிருஷ்ணன். நாம் இன்றைக்கி நம்ம கிச்சனில் சப்பாத்திக்கு ஏற்ற ஒரு சைட் டிஷ் வெங்காய மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 3 பெரிய வெங்காயம் நீளவாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கு, 3 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கோம், கடுகுளுத்தம் பருப்பு, 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கு, இஞ்சி பூண்டு சோம்பு கொத்தமல்லி தழையை க்ரஷ் பண்ணிக்கணும், 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் தனியாப்பொடி, தேவையான அளவுக்கு உப்பு, கொத்தமல்லி கருவேப்பிலை எடுத்துருக்கு. வெங்காயம் நீல வாக்கில் பட்டையாக அரிஞ்சிக்கணும். சன்னமாக அரிஞ்சால் தொக்கு மாதிரி ஆகிடும். இந்த அளவுக்கு இருந்தால் தான் சப்பாத்தியோடு சேர்த்து சாப்பிட சுவையாக இருக்கும். 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகுளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். க்ரஷ் பண்ணி வச்ச இஞ்சி பூண்டு சோம்பு கொத்தமல்லி தழை போட்டு கிளறி பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுறலாம். வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் சேர்த்து வெங்காயம் வதங்குற வரைக்கும் கிளறி விட்டுறலாம். ஸ்டவ்வை மீடியமில் வச்சுக்கலாம். மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் தனியாத்தூள் உப்பு சேர்த்து கிளறி விட்டுறலாம். தக்காளியை சேர்த்து கிளறிக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி தக்காளி மசிகிற மட்டும் மசிய விட்டுறலாம். தக்காளி மசிஞ்சிருச்சு. ஸ்டவ்வை மீடியமில் வச்சு தண்ணியை வற்ற விடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வெந்திருந்தால் தான் எடுத்து சாப்பிட நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு சுவையான ஒரு வெங்காய மசாலா ரெடி. செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.